வணக்கம் நண்பர்களே. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. வங்காள தேசத்தில் ஒரு சின்ன ஊரில் பாண்டுன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் இந்த முடி திருத்துற தொழில் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு சலூன் மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்தான். அவங்க அப்பா, தாத்தாவோட அப்பா எல்லாருமே முடி திருத்துற தொழிலில் தான் இருந்தாங்க. இந்த பாண்டு ரொம்ப புத்திசாலி. இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க நேராக பாண்டுக்கிட்ட தான் எனக்கு இதை மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பாண்டுவும் அவனுக்கு தெரிஞ்ச தீர்வை நல்லா யோசித்து சொல்லுவான். அது கரெக்டாக இருக்கும். அதனால் ஊர் மக்கள்கிட்ட இந்த பாண்டுக்கு ரொம்ப நல்ல பேர். ஐயோ, அவன் ரொம்ப புத்திசாலிப்பா, ஏதாவது பிரச்சனைன்னா அவன்கிட்ட போகணுன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாண்டுவை எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாண்டுவோட பேர் அந்த ஊர் முழுக்க பரவி அந்த நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் தேவராஜன். அவர் ஒரு நாளைக்கு அவரோட அரண்மனையில் இருக்கும்போது அங்கே கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, அது மாதிரி ஒரு புலவர் ஒருத்தர் இருக்கார், அந்த புலவர் நல்ல பணம் காசு நிறையா இருக்குது அவர்கிட்ட, ஆனால் ரொம்ப ஏமாத்துறாரு. இது மாதிரி ஒரு கடைக்கு போக வேண்டியது, சாப்பாட்டு கடைக்கு போக வேண்டியது, ஹோட்டலுக்கு அங்கே போய் நல்லா சாப்பிட வேண்டியது, சாப்பிட்டுட்டு அந்த கடைசி வாவை மட்டும் அப்படியே ஐயோ துப்பிட்டு, இது என்ன சமைச்சிருக்க, கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, ருசியாகவே இல்லை, இதுக்கு நான் பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணமே கொடுக்காம எழுந்திரிச்சு வந்துடுவார். அதே மாதிரி ஏதாவது கடைக்கு போக வேண்டியது, அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா இது சொட்டை, அது சொல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கும் காசு கொடுக்கறது இல்லை. கேட்டால் நீ தரமே இல்லாத ஒரு பொருளை நீ விற்கிற, அதுக்கு என்னத்துக்கு நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட தகராறு பண்ணுறது. இதை மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த புலவர். உடனே இந்த ராஜாட்ட அவங்கெல்லாம் சொன்னாங்க, இதை மாதிரி அவர் ரொம்ப எல்லை மீறி போகிறாருங்க, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பண்ணி அவரை கொஞ்சம் கண்டித்து வைக்கணும் அப்படின்ட்டு. ராஜாவும் என்ன பண்ணார், அந்த புலவரை கூப்பிட்டு விசாரித்தார். என்னப்பா நீ எது வாங்கினாலும் காசே கொடுக்க மாட்டேங்கிறியா, கடைசி நேரத்தில் ஏதாவது தகராறு பண்ணுறியா அப்படின்ட்டு. அவர் சொன்னார், ராஜா எங்கிட்ட இல்லாத பணமா, நிறைய பணம் இருக்குது, ஆனால் ஒரு தரமான பொருளை வாங்கினா தான் அதுக்கு தகுந்த மாதிரியான பணத்தை நம்ம கொடுக்க முடியும். தரமே இல்லாத பொருளை நம்ம தள்ள கட்டிட்டு அதுக்கு பணத்தை எதிர்பார்த்தாங்கன்னா எப்படி ராஜா கொடுக்க முடியும், நான் ஒன்றும் யாரையும் ஏமாத்துறது இல்லை அப்படின்னு அந்த புலவர் சொன்னார். ஆனால் ராஜாவுக்கு தெரிஞ்சுது இந்த புலவர் வீணாக ஏதோ பண்ணுறாரு, ஆனால் காசு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு இல்லைங்கிறது மட்டும் ராஜாவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு இந்த பாண்டுவை பற்றி ராஜா கேள்விப்பட்டார். கேள்விப்பட்ட உடனே அப்படியே அவன் நல்ல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வச்சுருக்கான், நல்லா தீர்த்து விடுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே, அவனை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜா யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ தான் பார்த்தா மறுபடியும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. ராஜா மறுபடியும் அந்த புலவர் எங்கள்கிட்ட இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறாரு, ஆனால் காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு, கேட்டால் அன்னைக்கு நீ கொடுத்த பொருள் தரமாகவே இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் புகார் சொன்னாங்க. உடனே ராஜா சரி இந்த வாட்டி ஏதாவது இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், அந்த சின்ன ஊர்லேருந்து பாண்டுவை அரண்மனைக்கு வர சொன்னார். பாண்டு அரண்மனைக்கு சேர்ந்தான். சேர்ந்த உடனே ராஜா சொன்னார், இதை மாதிரி இந்த ஊரில் ஒரு புலவர் இருக்கார், அவர் எல்லார்ட்டேருந்தும் சேவையை மட்டும் வாங்கிக்கிறாரு, பொருளை மட்டும் வாங்கிக்கிறாரு, ஆனால் அதுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும், தீர்வு சொன்னேன் அப்படின்னா இந்த அரண்மனையிலே நான் ஒரு உதவியாளனா ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராஜா பாண்டுக்கிட்ட சொன்னார். உடனே பாண்டும் சரி ராஜா அவ்வளோதானே, நான் என்னால் என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர் எங்கே இருக்கார் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு நேராக அந்த புலவர் இருக்கிற இடத்துக்கு இவரோட கையில் இந்த முடிதிருத்துற தொழில் பண்ணுற பெட்டி இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு நேராக அந்த புலவர் இருக்கிற இடத்துக்கு போனார். புலவர் கால வேளையில்
அப்படியே வீட்டு வாசலில் இருக்கிற திண்ணையில் உக்காந்துருந்தார். உட்காந்துருந்தோடனே இவர் வந்து நேராக அங்கே போயிட்டு இந்த பாண்டு, ஐயா அது மாதிரி நான் வெளியூர்லேருந்து வரேன், முடி திருத்துற தொழில் பண்ணுறேன், ரொம்ப நல்லா முடியெல்லாம் வெட்டி விடுவேன், உங்களுக்கு தலையில் நிறைய முடி இருக்குதுங்களே, முடி வெட்டி விட்டுங்களா அப்படின்னு கேட்டோம். உடனே சரி வெளியூர்லேருந்து எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் நம்மளை பற்றி தெரியாமல், இவனை ஏமாற்றி இன்றைக்கி முடியை வெட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த புலவர் முடிவு பண்ணார். முடிவு பண்ணிட்டு எவ்வளோப்பா முடி வெட்டுறதுக்கு அப்படின்னு, சும்மா ஒரு தங்க காசு கொடுங்க அப்படின்னா. ஒரு தங்க காசா, ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னாரு. சொல்லிவிட்டு சரி நீ வந்துட்ட இங்கேருந்து என்னை தேடிக்கிட்டு, உனக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு வியாபாரம் கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டேன், வா முடியை வெட்டுறதுக்கு உட்காடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தாரு. உக்காந்துட்டு அவரை சுற்றி ஒரு 10 பேர் வேறு நின்றுட்டு இருந்தாங்க இந்த புலவரை சுற்றி. புலவர் திடீர்னு என்ன பண்ணார், இந்த பாண்டுக்கிட்ட சொன்னார், சரி நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்குவோம், நான் சொல்கிற மாதிரி நீ எனக்கு முடி வெட்டி விட்டேன்னா நான் உனக்கு வந்து 1000 பொற்காசு தரேன், 1000 பொற்காசு அப்படின்னாரு. உடனே பாண்டுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாயிடுச்சு, அது இவர் பணமே தரமாட்டாருன்னு சொல்கிறாங்க, 1000 பொற்காசு தரேன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு, இதில் இவர் ஏதோ ஒரு ஐடியாவோட தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு, ஏங்க எனக்கு முடி வெட்டுறதுக்கு ஒரு காசு தானங்க, ஒரு பொற்காசு தானங்க கேட்டேன் அப்படின்னாரு. நான் சொல்கிற மாதிரி நீ எனக்கு முடி வெட்டுனா நான் உனக்கு 1000 பொற்காசு தரேன், இல்லைன்னா நான் உனக்கு அந்த ஒரு பொற்காசு கூட உனக்கு தரமாட்டேன் அப்படின்னாரு. சரி சொல்லுங்கள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே நான் முடி வெட்டி விட்றேன் அப்படின்னு. என்னை முடி வெட்டி விட்டதுக்கு அப்புறமா எல்லா முடியும் ஒரே அளவாக இருக்கணும், எந்த முடியும் நீளமாகவும் இருக்கக்கூடாது, எந்த முடியும் குட்டையாகவும் இருக்கக்கூடாது, எல்லா முடியும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி வெட்டி விடணும். வெட்டி விட முடியுமா உன்னால் அப்படின்னாரு. உடனே பாண்டு வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு சரிங்க வெட்டி விடுறேன் அப்படின்னாரு. மறுபடியும் சொல்கிறேன், நீ எந்த முடி கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் சரி, எந்த முடி கொஞ்சம் குட்டையாக இருந்தாலும் சரி, உனக்கு காசே கிடையாது அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொன்னான். அதோடு இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன். நீ மாட்டுக்கு முடி எல்லாத்தையும் வந்து அளந்து வெட்டிக்கிட்டு இருந்தேன்னா என்னால் அவ்வளோ நேரத்துக்குலாம் உட்கார முடியாது. உனக்கு வந்து கரெக்டாக 1 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ளே நீ வந்து எந்த முடியும் நீளமாக இல்லாமல் எந்த முடியும் குட்டையாக இல்லாமல் கரெக்டாக வெட்டி விடணும், எல்லா முடியும் ஒரே அளவில் இருக்கணும் அப்படின்னாரு. உடனே சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்க, சரி இன்னைக்கு இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த பாண்டு வந்து சரிங்க அப்படின்னு சொன்னான். உடனே சரி உன்னோட 1 மணி நேரம் ஆரம்பிக்குது, நான் உக்காந்துட்டேன் அப்படின்னாரு. உடனே பாண்டு என்ன பண்ணால் கொஞ்சம் வெந்நீர் எடுத்து அவர் தலையில் விட்டு தலையை ஒரு மசாஜ் மாதிரி பண்ணான். பண்ண உடனே இந்த புலவருக்கு வந்து அப்படியே நல்லா சுகமாக இருந்துச்சு. அது அப்படியே பார்த்தா லைட்டாக தூங்கிட்டார். அதுக்குள்ளே இந்த பாண்டு என்ன பண்ணான், கரன்னு கத்தி எடுத்து அவர் தலையை சுத்தமாக மொட்டை அடித்து விட்டான். மொட்டை அடித்து விட்ட உடனே முடிஞ்சிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பி விட்டான். ஏன்னப்பா 10 நிமிஷத்துக்குள்ளே அப்படி திடீர்னு அவர் கண்ணாடியை பார்த்துட்டு, ஐயோ என்னப்பா இப்படி மொட்டை அடிச்சு விட்ருக்க எனக்கு அப்படின்னு சொல்லி கத்துனார். ஏங்க மொட்டை அடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க, இப்போ பாருங்கள் எல்லா முடியும் ஒரே அளவாக இருக்குது, எந்த முடியும் வந்து நீளமாகவும் இல்லை, எந்த முடியும் குட்டையாகவும் இல்லை, எல்லா முடியும் ஒரே அளவாக வெட்டி விட்ருக்கேன் பாருங்க அப்படின்னு. எங்கே வெட்டி விட்ருக்கேன், மொத்தமாக இல்லை மொட்டை அடிச்சிட்டேன் அப்படின்னாரு. நீங்கள் மொட்டை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலைங்களே, எல்லா முடியும் ஒரே அளவு இருக்கணும்னு சொன்னீங்க, இப்போ எல்லா முடியும் ஒரே அளவு தான் இருக்குது, அதனால் நீங்கள் பேசுன மாதிரி 1000 பவுன் காசை கொடுங்க அப்படின்னு கேட்டார். உடனே அதெல்லாம் முடியாது, நீ வந்து எனக்கு வந்து முடி வெட்டி விடுறேன்னு தான் சொன்னேன், கடைசியில் ஆனால் நீ வந்து சொன்னபடி செய்யாமல் நீ வந்து மொட்டை அடிச்சு விட்ட, அதனால் நான் உனக்கு வந்து இந்த 1000 பவுன் காசையும் தர முடியாது, அதோடு இல்லாமல் நான் உன் மேலே நஷ்ட ஈடு கேட்க போகிறேன் அப்படின்னாரு. சரி வாங்க கேட்கலாம், இந்த பஞ்சாயத்தை எடுத்துக்கிட்டு போகலாம் ராஜாக்கிட்டேயே அப்படின்னாங்க. உடனே இவருக்கு மொட்டை தலையோடு வெளியே வரதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வேற, இல்லை பாண்டு பண்ணது கரெக்டு தான், நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லா முடியும் ஒரே அளவாக இருக்கணும், நீங்கள் எதுவும் நீளமாகவும் இருக்கக்கூடாது, எதுவும் குட்டையாகவும் இருக்கக்கூடாது, நீங்கள் இப்போ அடித்து விட்டுருக்கிறத பார்த்தா எந்த முடியும் நீளமாக இல்லை, அதே மாதிரி எந்த முடியும் குட்டையாக இல்லை, எல்லாம் ஒரே அளவாக தான் இருக்குது, அதனால் பந்தயப்படி நீங்கள் தோத்துட்டீங்க, இவர் ஜெயிச்சிட்டார், பாண்டு ஜெயிச்சிட்டார், அதனால் நீங்கள் பேசினபடி 1000 பவுனை வந்து அவருக்கு கொடுத்து தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி
சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க. இவருக்கும் தெரிஞ்சிடுச்சு, சரி ராஜா கிட்ட போனாலும் ராஜா இதே தான் சொல்ல போகிறாரு. ஏன்னா ராஜாவுக்கு வந்து ஏற்கனவே நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. இது வரைக்கும் 2-3 தடவை நம்மளை கூப்பிட்டு வேற விசாரிச்சு விட்ருக்காரு, ஏன் நீ எல்லாருக்கும் காசே கொடுக்க மாட்டேங்கிறேன்னு. இப்போ இதை மாதிரி திரும்ப ஒரு பிரச்சனையோட ராஜாட்ட எடுத்துகிட்டு போனோன்னா தப்பு நம்ம மேலேங்கிற மாதிரி முடிவாயிடும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தாப்பா 1000 பொற்காசு அப்படின்னு சொல்லிட்டு 1000 பொற்காசு எடுத்து அழுதுகிட்டே இந்த பாண்டுக்கிட்ட கொடுத்தாரு. பாண்டு என்ன பண்ணார், நேராக இந்த 1000 பொற்காசு எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தார். வந்துட்டு, ராஜா சொன்ன மாதிரியே நேராக போனேன், அவருக்கு வந்து இதை மாதிரி வந்து கண்டிஷன் போட்டார், எந்த முடியும் நீளமாக இருக்கக்கூடாது, எந்த முடியும் குட்டையாக இருக்கக்கூடாது, அதை மாதிரி எனக்கு முடி வெட்டி விட்டேன்னா 1000 பொற்காசு தரேன்னாரு. நான் சுத்தமாக அவருக்கு மொட்டை அடிச்சு விட்டு 1000 பொற்காசை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த 1000 பொற்காசை ராஜா கிட்ட கொடுத்தாரு. கொடுத்தோடனே ராஜாவுக்கு வந்து ஆச்சரியம் தாங்கலை. எப்படிப்பா இந்த மாதிரி அவரையே வந்து நீ வந்து ஏமாற்றி விட்ருக்க அப்படின்னு. நான் என்ன ராஜா ஏமாத்தினேன், அவர் வந்து கரெக்டாக சொன்னதை தான் நான் செஞ்சேன், ஆனால் சொன்னதை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து பண்ணேன், அவ்வளோதான் அப்படின்னு. உங்ககிட்ட நல்ல புத்திசாலித்தனம் இருக்குது, அதனால் கண்டிப்பாக உன்னை வந்து அரண்மனையில் ஒரு வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. ராஜா அதுக்கு முன்னாடி இந்த 1000 பொற்காசு வந்து எனக்கு வேண்டாம், நான் வந்து முடி வெட்டி விட்டதுக்கு எனக்கு ஒரே ஒரு பொற்காசு போதும், மிச்சம் இருக்கிற பணத்தை நீங்களே எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் வந்து இவர் இந்த புலவர் ஏமாத்தினாரோ அத்தனை பேருக்கும் அந்த பணத்தை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை ராஜா கிட்ட கொடுத்துட்டான். ராஜாவும் அவனோட நேர்மையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இதை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, நீ இனிமேல் அரண்மனையிலேயே இரு, எனக்கு ஆலோசனை சொல்கிற ஒரு குழுவில் நீயும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அரண்மனையில் ஒரு வேலையும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பாண்டு வந்து அரண்மனையிலே இருந்தான். இந்த புலவர் வந்து மொட்டையாயிட்டார்ல, அவர் வந்து இனிமேல் யாரையும் ஏமாத்துறது இல்லை அப்படின்னு அவரும் முடிவு பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா மொட்டை தலையோட வெளியே அவரால் நடவானவே முடியல. ஒரு 6 மாதத்துக்கு வீட்டுக்குள்ளே தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவரும் இப்போல்லாம் யாரையும் ஏமாத்துறது இல்லை. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.